அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது கூறப்படும் ரூபாய் 397 கோடி டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் ஊழல் பற்றி பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள முன்னாள் மின்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி தொடர்பான ரூபாய் 397 கோடி டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் முறைகேடு குறித்த விவகாரத்தை பற்றி பார்க்கலாம். என்ன குற்றச்சாட்டு அது? 2021 முதல் 2023 வரை தமிழ்நாடு மின் வாரியமான டான்ஜென்கோ தற்போது டிஎன்பிடிசிஎல் மூலம் சுமார் 45,800 டிரான்ஸ்ஃபார்மர்கள் வாங்கப்பட்டன. இந்த கொள்முதல் செயல்பாட்டில் சந்தை விலையை விட அதிக விலையில் டிரான்ஸ்ஃபார்மர்கள் வாங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் அரசுக்கு சுமார் ரூபாய் 397 கோடி இழப்பு ஏற்பட்டதாக புகார்கள் கூறுகின்றன. ஊழல் எப்படி நடந்ததாக கூறப்படுகிறது? புகார்களின் முக்கிய அம்சங்கள்: பல டெண்டர்களில் பங்கேற்ற நிறுவனங்கள் ஒரே மாதிரியான விலையை மேற்கோள் காட்டியதாக கூறப்படுகிறது. இது போட்டியில்லா கார்ட்டெல் அமைப்பை சுட்டிக்காட்டுவதாக குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கின்றனர். சில 500 kVA டிரான்ஸ்ஃபார்மர்கள் சந்தையில் 8.91 லட்சம் அளவில் கிடைத்தபோது சுமார் 12.49 லட்சத்திற்கு வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது 8.91 lakhs கிடைக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மரை கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா 12.49க்கு கோட் பண்ணி வாங்குகிறாங்க. இந்த விவகாரத்தை யார் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார்கள்? ஊழல் எதிர்ப்பு அமைப்பான அறப்போர் இயக்கம் முதலில் இந்த விவகாரம் குறித்து புகார் அளித்தது. பின்னர் பல பொதுநல வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. டிவிஏசி என்ன செய்தது? முதலில் இந்த விவகாரம் குறித்து டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஆரம்ப விசாரணை மேற்கொண்டதாக தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்தது. ஆனால் விசாரணை போதுமான அளவில் முன்னேறவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன கூறியது? 2026 ஏப்ரல் மாதத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த வழக்கில் முக்கிய உத்தரவு பிறப்பித்தது. நீதிமன்றம் விசாரணை மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும், குற்றச்சாட்டுகள் மிகவும் தீவிரமானவை, சுயாதீனமான விசாரணை தேவை என கூறி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது? சிபிஐ விசாரணைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடுகளை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தள்ளுபடி செய்தது. அதாவது சிபிஐ விசாரணை தொடரலாம் என்று அனுமதி வழங்கியது. இதன் மூலம் வழக்கின் முக்கியத்துவம் மேலும் அதிகரித்தது. தற்போது என்ன நிலை? சிபிஐ அதிகாரப்பூர்வமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியுள்ளது. மேலும் டெண்டர் ஆவணங்கள், கணினி தரவுகள் உள்ளிட்ட பல ஆதாரங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. சில தகவல்களின்படி டெண்டர் தொடர்பான ஹார்ட் டிஸ்க்குகள் காணாமல் போன விவகாரமும் விசாரணை இடம்பெற்றுள்ளது. செந்தில் பாலாஜியின் பதில் இது பற்றி என்ன? செந்தில் பாலாஜி தரப்பு எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்று மறுத்துள்ளது. அவரது வாதம் 1987 முதல் பின்பற்றப்படும் நடைமுறைகளே பின்பற்றப்பட்டன, அரசுக்கு எந்த இழப்பும் ஏற்படவில்லை, அனைத்து டெண்டர்களும் விதிமுறைகளுக்கு உட்பட்டே வழங்கப்பட்டன என்பதாகும். ஆனால் அரசியல் தாக்கம் என்னவென்றால், இந்த வழக்கு தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய விவாதமாக மாறியுள்ளது. எதிர்க்கட்சிகள் இது மிகப்பெரிய ஊழல் என கூறுகின்றன, முழுமையான விசாரணை வேண்டும் என வலியுறுத்துகின்றன. ஆளும் தரப்பு விசாரணை நடைபெறட்டும், உண்மை வெளிவரும் என்று கூறி வருகிறது. முக்கிய சட்ட நிலை என்ன அப்படின்னா, இப்போது வரை குற்றச்சாட்டு உள்ளது. உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவை உறுதி செய்துள்ளது. ஆனால் இன்னும் நீதிமன்றத்தில் ஊழல் நிரூபிக்கப்படவில்லை, குற்றவாளி என எந்த தீர்ப்பும் வழங்கப்படவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். முடிவுரையாக, ரூபாய் 397 கோடி டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் விவகாரம் தமிழக அரசில் மிகப்பெரிய முக்கியமான வழக்காக மாறியுள்ளது. ஒருபுறம் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு, மறுபுறம் அதை மறுக்கும் முன்னாள் அமைச்சர். தற்போது உண்மையை கண்டறியும் பொறுப்பு சிபிஐ விசாரணை மீதே உள்ளது. விசாரணை முடிவில் உண்மை எது என்பது வெளிச்சத்திற்கு வரும். அதுவரை இது ஒரு குற்றச்சாட்டு மற்றும் விசாரணை நிலையில் உள்ள வழக்கு என்பதை மறக்கக்கூடாது.
ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த கேஸ் எந்த திசையை நோக்கி போகுதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.